ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் இவ்வளோ நாள் நான் வீடியோஸ் போடலை. இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோல்டு காயின் சேர்த்து வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு இதான் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு காயின் சேர்த்து வைக்கிறது. என்கிட்ட ஃபஸ்ட்டு 3 பவுனு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. இப்போ நான் நிறையா பவுன் சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இன்னும் வர வர வீடியோஸ்லலாம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரே வீடியோஸில் எல்லாம் சொன்னால் டீட்டெயில்ஸாக சொல்ல முடியாது. அதனால தான் நான் எப்படி கோல்டு காயின்ஸ்லாம் சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோல்டு ரேட்டு 6715 ரூபா. இன்றைக்கி கோல்டு ரேட்டு சரிங்களா? அதில் நம்ம எப்படி அதாவது ஒரு மந்த்துக்கு 7000 இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸு கோல்டு காயின் நம்ம வாங்க முடியும். எப்படின்னா, இதில் வேஸ்டேஜ் நம்மளுக்கு போடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 7000 இருந்தால் தான் ஒரு மாதத்தில் நம்ம எப்படியும் கோல்டு காயின் நம்ம வாங்கலாம். அது எப்படிங்கிறத இதை பாருங்கள். இப்போது இன்னைக்கு டேட்டுக்கு 1 கிராம் கோல்டு காயின் 6715 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ இதில் கோல்டு காயின்னாலே வேஸ்டேஜ் கண்டிப்பாக போடுவாங்க. வேஸ்டேஜ்னால் இப்போ 2% வேஸ்டேஜ். முன்னாடிலாம் 1% இருந்தது. இப்போ 2% மாறிடுச்சு. அப்படி போட்டுட்ருக்காங்க. 2%னா 1 கிராம் கோல்டு காயினுக்கு 135 ரூபா. இந்த 3 சேர்த்தா 135 ரூபா. சரிங்களா? இதுக்கு இந்த காயினுக்கு இந்த ரேட்டுக்கும் இந்த கோல்டு காயினோட வேஸ்டேஜுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி எவ்வளோன்னா 200 வருது. அப்போது இந்த கோல்டு காயின் ரேட்டு, இது கோல்டு காயினோட வேஸ்டேஜ் 2%, அப்புறம் 3% வேஸ்டேஜ் 205, இதெல்லாம் சேர்த்தா ஆக மொத்தம் 7054 ரூபா. 7054 ரூபா கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னாலே இவ்வளோ நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 7000 ரூபா. நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளோட சேனல் பார்ப்பீங்க. ஏன்னா நானுமே மிடில் கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது 7054 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதத்துக்கு நம்ம கோல்டு காயின் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா, அப்போ ஒரு மாதத்தில் நம்ம எப்படினாலுமே ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல ஏன் உண்டியல் சேமிப்பு எழுதியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல உண்டியல் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வீட்டில் ஒரு ரூபா இருந்தாலும் 2 ரூபா இருந்தாலும் அந்த உண்டியலில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டே வந்தால் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த மாதத்தில் ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபானாலும் நம்மளுக்கு சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து நம்ம வச்சுக்கிறலாம். இப்போ 1ஆந்தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக 1ஆந்தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 30ஆந்தேதி மாதம் எண்டில் 30ஆந்தேதி அந்த உண்டியில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிடலாம். ஏன் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, இந்த 7000 ரூபா கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த உண்டியல் சேமிப்பு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உண்டியல் சேமிப்பு ஃப்ரெண்ட்ஸ், மாதம் 4000 ரூபா 1000 ரூபா நம்மளுக்கு சேருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது மந்த்லி சேலரியில் எப்படியுமே நம்ம எப்படியும் ஒரு 4000 ரூபா நம்ம மிச்சப்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4000 ரூபா மந்த்லி சேலரியில். சரிங்களா? இப்போது மளிகை ஜாமான் மாதம் எப்படியுமே நம்ம மளிகை ஜாமான் கண்டிப்பாக வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். மளிகை ஜாமான் வாங்கியே தான் ஆகும். அப்போது அந்த மளிகை ஜாமானில் இப்போ எப்படின்னா, வாரம் நம்ம மளிகை ஜாமான் இப்போ நம்ம பக்கத்தில் உள்ள கடையில் லோக்கல் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா, கண்டிப்பாக மளிகை ஜாமான் இப்போ ஒரு 10 ரூபா பொருள் வாங்குகிறோன்னா அதில் அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 ரூபா 3 ரூபா கொடுத்து 2 ரூபா அதனாலும் கொடுத்து தான் ஆகும். இது ஹோல்சேல்ஸ் கடையில் வாங்கினோம் அப்படின்னா மாதத்துலேயே நம்மளுக்கு 400 ரூபா 500 ரூபா கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் துணி துவைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறது, இது எல்லாமே நம்ம மாதம் உள்ள கடையில் ஹோல்சேல்ஸ் கடையில் நம்ம வாங்கிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அதில் மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இப்போ மாதத்தில் ஒரு 2000 ரூபா நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, மளிகை ஜாமானில் நம்ம 2000 ரூபா நம்ம எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போது உண்டியல் சேமிப்பு 1000 ரூபா
மந்த்லி சேலரி 4000 சேர்த்து வைக்கிறோம். அப்புறம் மளிகை ஜாமான்ல ஒரு 2000 சேர்த்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் எவ்வளோ வந்துருச்சு நீங்களே பார்த்துக்கோங்க. இதுலேயே நம்மளுக்கு 7000 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கம்மியான ரேட்டுக்கு நம்ம ஒரு கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கம்மியான ரேட்டுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டோம்னா மாதம் ஒரு அதில் 1000 நம்ம மிச்சம் பிடிச்சா, அதுக்கப்புறம் கடன் வாங்காமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எப்படின்னா, இப்போது நம்ம வந்து கடன் வாங்காமல் இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குனாலும் நம்ம அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு அதை வச்சு கடன் வாங்கினோம் அப்படின்னா வட்டி கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் சொல்ல வரேன், கடன் வாங்காமல் இருக்கிறதும் நல்லது. கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம மேலே உள்ளதெல்லாம் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் கடன் கொடுக்காத வாழ்க்கை, கடன் கொடுக்காமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கடன் வந்து நம்ம கொடுக்கவே கூடாது. கொடுக்கணும், கொடுத்துட்டு நம்பிக்கையுள்ள ஆளுகளுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடன் கொடுக்குறனால ரொம்ப ஏமாத்துறவங்க இருப்பாங்க. தெரிஞ்ச ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும். அதனால் நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல விஷயமா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயினான பாயிண்டே இதான் ஃப்ரெண்ட்ஸ். வாடகை வீடு இல்லாவிட்டாலும் வாடகை எடுத்து வைத்தல். வாடகை வீடு இல்லாட்டியும் கூட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சில பேர் வாடகை வீடே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 20,000 15,000 சம்பளம் வரும். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த காசை எடுத்து அப்படியே வாடகை கொடுக்காமல் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கையில் காசு நிற்காது. ஆனால் அவங்க வந்து என்ன செய்யணும், நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாதம் வாடகை வீட்டில் இருந்தால் எவ்வளோ கொடுப்போம். இப்போ கிராமத்தில் இருந்தோம் அப்படின்னா ஒரு 2000 1000 அப்படி கொடுப்போம். இது சிட்டியில் இருந்தால் ஒரு 5000 4000 நம்ம கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம சிட்டியில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு 5000 மாதம் நம்ம எடுத்து வச்சாலே, இல்லை ஒரு 3000 நம்ம மாதம் நம்ம எடுத்து வச்சாலே, வாடகை பணம்னு நினச்சி வாடகை வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம 3000 நம்ம கண்டிப்பாக நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படி நினச்சி நம்ம எடுத்து வச்சாலும் அதுலேயே நம்ம ஈஸியாக கோல்டு காயின்ஸ்லாம் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸு. இன்னும் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோலலாம் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாது, லென்த்தாக போய்கிட்டு இருக்கோம். அதனால தான். அப்போ மொத்தமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுங்கிறத நான் சொல்கிறேன். ஆக மொத்தம் டோட்டலாக நம்மளுக்கு வந்து 11,000 வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் சொல்கிற ஐடியா அப்படின்னா 11,000 சேர்த்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் எங்களால் 11,000 சேர்த்து வைக்க முடியலை, சேல்ரிலாம் கம்மியாக இருக்குது, அதனால் நாங்கள் வந்து அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கோல்டு காயின்ஸுக்கு சேர்த்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி தான் நான் சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு காயின்ஸ்லாம். பார்த்துக்கோங்க, இவ்வளோ காயின்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இந்த மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணி வாங்கினேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ கோல்டு காயின்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கோல்டு காயினும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன். நீங்களும் கண்டிப்பாக வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எவ்வளோ காயின் இருக்குது, என்னென்ன கிராம் அப்படிங்கிறத நான் இன்னும் நிறையா காயின்ஸு நேற்று கூட ஒரு காயின் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 7000 ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக 7000 இருந்தால் மந்த்லி ஒரு காயின் கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே உள்ள டாப்பிக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.